பிரான்சிஸ் நாட்டில் ஒரு கொலையை கண்டுபிடிக்க போன விசாரணையாளரை கொலையாளி அப்படின்னா எப்படி இருக்கும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேடி. வெல்கம் டு மை சேனல். ஐரோப்பிய நாட்டில் 19ஆம் நூற்றாண்டுல மிக புகழ்பெற்ற ஒரு துப்பறிவாளர், அதாவது விசாரணையாளர் அப்படின்னா ராபர்ட் ரெட்ரூ அப்படின்ற ஒரு நபருங்க. இந்த நபருக்கு 35 வயதுக்குள்ளேயே ஐரோப்பிய நாட்டில் சிறந்த விசாரணையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் எடுத்திருக்காருங்க. இந்த நபருக்கு ஓய்வு அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க, தூக்கம் அப்படின்றதும் கிடையாது. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துக்கு மேல வழக்குகளை தூங்காம விசாரிச்சுட்டு இருந்திருக்காருங்க. இதனால 24 நேரத்துக்கு மேல விசாரணையை விசாரிச்சுட்டு இருந்த ராபர்ட் ரெட்ரூக்கு சக ஊழியர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ற நபர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராபர்ட் ரெட்ரூ ரொம்ப பதட்டமாவே இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாம சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க. 1887 காலகட்டத்துல பிரான்சிஸ் நாட்டுல, அதாவது ஐரோப்பிய நாட்டுல கோடை காலத்தப்ப ராபர்ட் ரெட்ரூ அப்படின்ற நபரு லே அவர் என்ற துறைமுகத்துக்கு போய் பாருங்க விசாரணைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு காரணம், அந்த துறைமுகத்துல 6 கடற்படை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணையில ராபர்ட் ரெட்ரூக்கு தெரிய வருதுங்க. அங்க இருக்கிற உள்ளூர் காவல்துறை இந்த வழக்கை கையாள முடியாத காரணத்தினால ராபர்ட் ரெட்ரூன்ற மாஸ்டர், அதாவது ஐரோப்பிய நாட்டுல சிறந்த விசாரணையாளர் அப்படின்ற காரணத்தினால இந்த விசாரணையை இவர்கிட்ட கொடுத்தாதான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினால ராபர்ட் ரெட்ரூவை அந்த விசாரணைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ராபர்ட் ரெட்ரூ இந்த விசாரணையை தொடங்கிய சில நாட்கள்லயே ராபர்ட் ரெட்ரூக்கு மேலிடத்துல இருந்து ஒரு அவசர உத்தரவு ஒண்ணு வருதுங்க. அது என்ன உத்தரவு அப்படின்னா, ராபர்ட் ரெட்ரூ இந்த வழக்கை தற்காலிகமா நிறுத்தி வச்சிரு, ஜெயின் அட்ரஸ் அப்படின்ற கடற்கரையில நடந்த ஒரு கொலைக்கு நீ முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஒண்ணு வருதுங்க. இதை கேட்ட ராபர்ட் ரெட்ரூ, அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா, ராபர்ட் ரெட்ரூ தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் ஜெயின் அட்ரஸ் அப்படின்ற கடற்கரை இருக்குங்க. அதனால ராபர்ட் ரெட்ரூ இந்த விசாரணையை, அதாவது 6 கடற்படை வீரர்கள் இறந்த விசாரணையை தள்ளி போட்டு அங்க நடந்த ஒரே கொலைக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கறதுக்காக கிளம்பி போறாருங்க. ராபர்ட் ரெட்ரூ அந்த ஜெயின் அட்ரஸ் அப்படின்ற கடற்கரையை ரீச் ஆன பிறகு அங்க ஒரு 28 வயது தக்க ஒரு ஆண்மகன் இறந்து கிடக்கிறாருங்க. அந்த நபரை பத்தி விசாரிக்க போகும்போது அந்த நபரோட பெயர் ஆந்திர மோனே அப்படின்ற ஒரு நபர் பாரிஸ்ல இருந்து விடுமுறைக்கு தன் மனைவியோட வந்து இந்த கோடை காலத்தை கொண்டாடுறதுக்கு இந்த கடற்கரைக்கு வந்திருக்காருங்க. இவருக்கு வழக்கமா இரவு நேரங்கள்ல வெப்பம் அதிகமா இருக்கிற அந்த கடற்கரையில நடக்கிறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காருங்க ஆந்திர மோனே. அப்படி நடந்துட்டு இருக்கிற அந்த நபர் இரவு நேரங்கள்ல மர்மமான முறையில இறந்து கிடக்கிறதா ராபர்ட் ரெட்ரூ விசாரணையில கண்டுபிடிக்கிறாருங்க. ராபர்ட் ரெட்ரூவும் காவல்துறையும் இந்த ஒரு கொலையை விசாரிக்க போகும்போது 2 நபருக்குமே ஒரு பேரதிர்ச்சிங்க. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, ஆந்திர மோனே அப்படின்ற நபர் இறந்த இடத்துல அவர் பையில பணங்கள் அப்படியே இருக்குதுங்க. யாருமே பணங்கள் எடுக்கவும் வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ல ஒரு கீறல் கூட கிடையாது. பொதுவா சொல்லணும் அப்படின்னா, ஆந்திர மோனைக்கு எனிமின்றது கிடையவே கிடையாதாமங்க. அது மட்டும் இல்லாம கொள்ளையடிக்கிற நோக்கத்துல ஆந்திர மோனைய யாரும் கொல்லவும் கிடையாதுங்க. இப்படி ஒரு மர்மமான முறையில இறந்து கிடக்கிற ஆந்திர மோனை நெஞ்சில ஒரு துப்பாக்கி மட்டும் சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்றது விசாரணையில நல்லாவே தெரிய வருதுங்க. குற்றம் செஞ்ச இடத்துல யாரோ வெளிநாட்டில இருந்து ஒரு அந்நியன் இந்த ஒரு கொலையை செஞ்சுட்டு அமைதியா போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ரெட்ரூ விசாரணையில கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த கட்டமா ஆந்திர மோனே அப்படின்ற பலியான அந்த நபர்கிட்ட இருந்து நெஞ்சில இருந்து குண்டை வெளியெடுத்து பாக்குறாங்க. வெளியெடுத்து பார்க்கும்போது போலீசார்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சிங்க. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, லூகர் அப்படின்ற ஒரு துப்பாக்கியால பயன்படுத்தப்பட்ட குண்டாலதான் ஆந்திர மோனைய சுட்டு கொண்டிருந்திருக்காங்க. அந்த துப்பாக்கி அந்த காலத்துல பிரான்சிஸ்ல சாதாரணமான ஒரு துப்பாக்கினே சொல்லாங்க. அதுக்கப்புறம் ஆந்திர மோனை இறந்த இடத்தை சுத்தி எந்த தடயங்களும் இல்லாதனால அங்கிருந்து அவரை சுத்தி கொஞ்சம் விசாரிச்சு பார்க்கும்போது ராபர்ட் ரெட்ரூக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சிங்க. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, அவரை சுத்தி கொஞ்ச தூரத்துல யாரோ காலணிகள் போடாம நடந்து வந்திருக்கிறதா ஒரு காலடி சுவடுகள் மட்டும் ராபர்ட் ரெட்ரூக்கு தென்படுதுங்க. அதை பார்த்த உடனே ராபர்ட் ரெட்ரூக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அது என்ன சந்தோஷம் அப்படின்னா, ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்குது, இதை வச்சு இந்த ஒரு
கொலைக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ரெட்ரூ கொஞ்சம் சந்தோஷப்படுறாருங்க. ராபர்ட் ரெட்ரூ கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இந்த இரவு நேரங்கள்ல ஆந்திர மூனை நடந்து வரப்ப சில நேரத்துக்கு மட்டும்தான் இந்த ஒரு கொலையாளி வந்திருக்கிறான் இந்த கடற்கரைக்கு அப்படின்னும், காலனி போட்டிருந்தா சத்தம் வந்துடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால யாரும் இதை கவனிக்க கூடாது, சத்தம் வந்தா அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்களாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால கவனமா இந்த ஒரு கொலையை பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த ஒரு கொலையாளி. இப்படியே விசாரிச்சுட்டு இருந்த ராபர்ட் ரெட்ரூ கொஞ்சம் தூரம் போன பிறகு நல்ல குளிர்ந்த மணல்ல காலடி தரங்கள் நல்லா தெளிவாவே தெரியுதுங்க. நல்லா ஒத்து பார்த்த ராபர்ட் ரெட்ரூக்கு ஒரு பேரதிர்ச்சிங்க. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, அங்க பதிவான காலடி சுவடுகள்ல ஒரு கால்ல மட்டும் 2 விரல்கள், அதாவது கடைசி 2 விரல்கள் இல்லாதத ராபர்ட் ரெட்ரூ கண்டுபிடிக்கிறாருங்க. யோசிச்சு பார்த்த ராபர்ட் ரெட்ரூக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த 2 விரல்கள் ராபர்ட் ரெட்ரூ கால்லையும் கிடையவே கிடையாதுங்க. இதை பார்த்த உடனே ராபர்ட் ரெட்ரூ ஷாக்காயி ஸ்டன்னாயி அங்கே நின்றாருங்க. ராபர்ட் ரெட்ரூ இந்த விசாரணையை முடிச்சு அந்த இரவு அவரோட ஹோட்டல்ல அவரோட அறையில தூங்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாருங்க. என்ன பண்ணாலும் ராபர்ட் ரெட்ரூக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. அதுக்கு காரணம், அந்த காலடி சுவல்ல இருந்த 2 விரல்கள் இல்லாது என்னோட கால்லையும் 2 விரல்கள் இல்லாததும் ஒருவேளை இந்த குற்றத்துக்கு நானா காரணமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல 1008 குழப்பங்க. அந்த குழப்பத்தினால அன்று இரவு அவர் முழுக்க தூங்கவே இல்லைன்னு சொல்லணும். அடுத்த நாள் ராபர்ட் ரெட்ரூக்கு ஒரு பேரதிர்ச்சி ஒரு தகவல் வரும்னு சொல்லிட்டு ராபர்ட் ரெட்ரூக்கே தெரியாதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, விசாரணை முடிஞ்ச அடுத்த நாள் போலீஸ்ல இருந்து பாலிஸ்டிக் ரிப்போர்ட் வெளியே வருதுங்க. அந்த ரிப்போர்ட்ல கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட புல்லட் ராபர்ட் ரெட்ரூவோட துப்பாக்கியில இருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்படுதுங்க. ராபர்ட் ரெட்ரூ இதை கேட்ட உடனே உடனடி போயிடுறாருங்க. தன்னைத்தானே சந்தேகப்படுறக்கும் ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கு ஒரு காரணம், ராபர்ட் ரெட்ரூக்கு அரிய வகை நோய் ஒன்று இருக்குங்க. அது என்ன நோய் அப்படின்னா, தூக்கத்துல நடக்கிற ஒரு நோய் தான் ராபர்ட் ரெட்ரூக்கு இருக்குதுங்க. அந்த நாள் ராபர்ட் ரெட்ரூ சொன்ன வார்த்தையை கேட்டு சுத்தி இருக்கிற காவல்துறையினர் எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த நபரை கொன்னது நானா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ற உடனே சுத்தி இருக்கிறவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா ராபர்ட் ரெட்ரூ இதை நான் தான் செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாருங்க. என்ன கைது பண்ணுங்க, நான் யாரையும் காயப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்கிட்ட சொல்றாருங்க. போலீஸார் அவரை அடுத்த கட்டமா கஸ்டடியில எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த நாள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க ராபர்ட் ரெட்ரூவை. கோர்ட்டு இந்த ஒரு கொலையை விசாரணை பண்ண பிறகு இந்த ஒரு கொலை உறுதிப்படுத்துவதற்காக ராபர்ட்டை ஒரு நாள் நைட்டு போலீஸ் கஸ்டடியில வைக்க சொல்றாங்க. அதுக்கு காரணம், இரவு நேரங்களில் ராபர்ட் தூக்கத்தில் நடந்தாலும் கூட இந்த மாதிரி கொலைகளை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு நாள் நைட்டு மட்டும் கஸ்டடியில தூங்க வைக்கிறாங்க ராபர்ட்டை. அப்படி இதை கேட்ட உடனே போலீஸார் அந்த நாள் இரவு ராபர்ட்டை தூங்கும்போது அவர்கிட்ட புல்லட் இல்லாத ஒரு துப்பாக்கியை கையில கொடுக்குறாங்க. ராபர்ட்டும் அதை வாங்கி கையில வச்சுக்கிட்டு தன்னை அறியாம 24 நேரம் ஒர்க் பண்ற காரணத்தினால தூக்கம் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா அவர் அறியாமையே தூங்கிடுறாருங்க. தூங்கிய 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு போலீஸார்களுக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சிங்க. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னா, தூக்கத்துல மறுபடியும் ராபர்ட் எழுந்து நிக்கிறாருங்க. கண்கள் மூடிய நிலையில ராபர்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் பாட்டுக்கு முன்னாடி நடந்து போறாருங்க. போலீஸ் காவல்துறையினர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறத பார்த்து காதுல நல்லா கேட்பாராட்டுங்க ராபர்ட். அதனால கேட்கற திசையை பார்த்து அவரோட கண்ணை மேல உயர்த்துறாருங்க. உயர்த்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற புல்லட்டை துப்பாக்கியில அவரோட ட்ரிகரை அழுத்துறாருங்க. அழுத்தினாலும் கூட அங்க புல்லட் இல்லாத காரணத்தினால ஒரு உயிர் சேதமும் அங்க ஆகவில்லைங்க. ஆனாலும் கூட இந்த கொலை உறுதிப்படுத்தப்படுதுங்க. அடுத்த நாள் ராபர்ட்ட இந்த ஒரு உண்மையை சொல்லும்போது, இந்த கொலையை கன்ஃபார்ம் நான் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு உறுதிப்படுத்தி அவரை சிறைக்கு அனுப்புறாங்க. அது சிறைன்னு கூட சொல்ல முடியாதுங்க, அவர் ஒரு அறையில அரைக்கிறாங்க. அது ஆனா சுதந்திரமே கிடையாது மாதிரி ஒரு அறை. ஏன் அப்படின்னா, இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி தவறுகள் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால ராபர்ட்டை வாழ்நாள் முழுவதும் அந்த சிறையில அடைக்கிறாங்க. இதுல ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ராபர்ட்டை பரிசோதனை செஞ்ச மனநல டாக்டர் சொன்ன அதிர்ச்சியான தகவல், ராபர்ட்க்கு இருக்கிற இந்த அரியவகை நோய் உண்மைதான். ஆனா ராபர்ட் இரவு நேரங்கள்ல செஞ்ச இந்த தவிர அவருக்கு பகல்ல நினைவு சுத்தமா இருக்கவே இருக்காது. அதனாலதான் ராபர்ட் அந்த கொலையை செஞ்சிருந்தாலும் கூட அடுத்த நாள்
காலையில் அந்த கொலையை செஞ்ச ராபர்ட்டுக்கு சுத்தமாக நினைவில் இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னாருங்க. இது ஒரு சாதாரண மர்டர் கேஸ் கிடையாதுங்க. தன்னைத்தானே பிடித்த உலகில் மிக சிறந்த அதிர்ச்சியான செல்ஃப் கில்லர் அப்படின்னா அது ராபர்ட் லெட்ரூ தாங்க. இவரை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.